அந்த மக்களுடைய பண்பு எங்கிட்ட வந்துடப்படாது. அந்த மக்களை மாதிரி மோசமானதாக நாங்கள் மாறிடப்படாது. அந்த மக்களை போல நன்றி கெட்டவர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியும். வானத்திலிருந்து மண்ணு செல்வா வருது, இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு, இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, இந்த பருப்பு, இதோடு தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி கேட்ட மக்கள் தான் அவங்க. வானத்திலிருந்து வந்த அந்த மண்ணு செல்வா ஒதுக்கிட்டு வானம்னு சொல்லிட்டு இதை தாங்க, பூமியிலிருந்து விளையக்கூடிய தாங்க என்று கேட்ட மக்கள் தான் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த மோசமான மக்களுக்கு மத்தியில் நபியாக வந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்துலில் முத்தகீன் வலா உத்வான இல்லா ரத்தாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிகு ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொண்டு அந்த மாதத்தினுடைய அரைவாசியையும் தாண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ரமதானுடைய நோன்பை பகல் பொழுதுகளிலே நோற்றவர்களாகவும் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய அமல்களிலே மிக முக்கியமான அமல்களில் ஒன்றாகிய இரவு தொழுகையை அவனது மாளிகையிலே வந்து தொடர்ந்தும் தொழக்கூடிய மக்களாகவும் இருக்கக்கூடிய எங்களுக்கு மத்தியில் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சிலவற்றை எங்களுக்குள்ளே ஞாபகப்படுத்திக் கொள்வது இன்னும் எங்களது ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக, எங்களது நல்லறங்களை கூட்டிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்ற அடிப்படையில் எல்லாம் வல்ல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களிலே நானும் நீங்களும் ஆர்வமாக இருக்க வேண்டும், ஆசையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட செய்திகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். வெறுமனே நாங்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொண்டோம், எல்லோரும் நோன்பு பிடிக்கிறார்கள், நாங்களும் நோன்பு பிடிப்போம், எல்லோரும் பள்ளிக்கு இரவு வணக்கத்துக்கு வருகிறார்கள், நாங்களும் வந்து தொழுதுட்டு போவோம் என்று சொல்லி எல்லாரும் செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் செய்துவிட்டு செல்லாமல் செய்யக்கூடிய அமல்களை ஆசையோடு ஆர்வத்தோடு, நான் இந்த அமலை செய்தால் எனக்கு இன்ன கூலி கிடைக்கும், இதை செய்கின்ற போது இந்த ரமதான் மாதத்து நோன்பை நான் நோட்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டிய எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து ஈமானோடு நான் அதனை செய்கின்ற பொழுது எனது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று இரவு தொழுகைக்கு நான் என்ன சிரமங்கள் இருந்தாலும், என்ன வேலைகள் சோழிகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு வந்து அல்லாஹ்வுக்காக நான் ஒரு மணித்தியாலம் ஒதுக்கி நான் இரவு தொழுகையில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த இரவு தொழுகையை நான் ஈமானோடும் அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்தும் நான் செய்கின்ற பொழுது எனது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இப்படி ஒரு மூமின் அமல்கள் செய்கின்ற பொழுது ஒரு ஆசையோடு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு நடைமுறையை, ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி என்ன செய்வார்கள், ஞாபகப்படுத்துவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஞாபகப்படுத்தியது என்னையும் உங்களையும் போன்று அமல்களிலே சோம்பேறித்தனமாக, அமல்களிலே குறைபாடு செய்யக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அல்ல, அமல்களிலே எங்களை விட பல மடங்கு ஆர்வமுள்ள அந்த சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், அடிக்கடி இப்படியான செய்திகளை சொல்லி அந்த மக்களை ஆர்வப்படுத்துவார்கள். அப்ப அவர்களுக்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கே இப்படி ஆர்வப்படுத்தினார்கள் சொன்னால், நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு இதனை ஞாபகப்படுத்த வேண்டும், நாங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆர்வத்தை, ஆசையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதனை கொஞ்சம் நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் கூட அந்த அமலுக்கான பிரதி உபகாரம், அதற்கு என்ன நன்மை இருக்கின்றது, அதற்கு என்ன கூலி இருக்கின்றது, எப்படிப்பட்ட அதாவது பெருபேர்கள் இருக்கின்றது, அதற்காக பாவங்கள் மன்னிக்கப்படுமா அல்லது நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட கூலிகளை தருவான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப எங்களுக்கு என்ன செய்கிறார்கள், ஞாபகப்படுத்துகிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய திருமறையில் நிறைய இடங்கள்ல வசாரிஉ, நீங்கள் என்ன செய்யுங்கள், போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், வசாபிகு, நீங்கள் என்ன செய்யுங்கள், வேகமாக செல்லுங்கள், போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா நல்லறங்களை பற்றி
சொல்லுகின்ற பொழுது, நன்மையான காரியங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, வேகமாக ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல இடங்களில் ஞாபகப்படுத்துகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களிடத்திலும் அந்த ஆர்வம் ஆசை வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மிக தேவையான ஒன்றாக இருக்கின்றது. நாங்கள் வெறுமனே அமல்கள் செய்தோம், மாஷா அல்லாஹ், நாங்கள் நோம்பெல்லாம் சரியா பிடிச்சிட்டோம், விடாம தராவிகை தொழுவிட்டோம், நாங்கள் எல்லாம் சரியா போய் தொழுதுறோம் என்று சொல்லி நாங்களே என்ன செய்யப்படாது, அதையெல்லாம் போதும் என்று அப்படி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. எங்களுக்கு தெரியாது நாங்கள் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா, அவற்றுக்கு முழுமையான கூலி கிடைக்குமா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்று சொன்னால், அமல்களை செய்வதற்கு முன்னால், அமல்களை செய்வதற்கு வருவதற்கு முன்னால் அந்த ஆசை ஆர்வம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த ஆசையோடு ஆர்வத்தோடு நாங்கள் அந்த அமல்களை செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவுமே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று இருந்து இன்றைக்கு கூட எங்களுடைய தராவீஹ் தொழுகை, இரவு தொழுகையில் ஓதப்பட்ட அந்த அத்தியாயங்கள் முதல் 4-5 ரக்காத்துகளில் தொடர்ந்தும் பனு இஸ்ரவேலர்களை பற்றி, இஸ்ராயேலுடைய அந்த சமுதாயத்தை பற்றி, இஸ்ரவேலர்களை பற்றி அந்த வசனங்கள் இங்கே ஓதப்பட்டது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு முக்கியமான ஒரு நபி தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலுக்கு நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் மிக மோசமாக நடத்தியவர்கள், மிக மோசமான ஒரு சமுதாயம். அல்லாஹு தஆலா அந்த காலத்தில் இருந்த மக்களில் எல்லாம் மிகச்சிறந்த மக்களாக அவர்களை மாற்றி வைத்தான், அவர்களை கண்ணியப்படுத்தினான். ஆனாலும் அவர்களோ அல்லாஹுவை புறக்கணித்து, அல்லாஹுவை நிராகரித்து, நபிமார்களுக்கு மோசடி செய்து, நபிமார்களுக்கு துரோகம் செய்து, நபிமார்களை கொலை செய்து, இப்படிப்பட்ட மிக மோசமானவர்களாக நடந்து கொண்டவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் நபியாக வந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நிறைய சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனுடைய ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் திரும்ப 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 அந்த மக்களை பற்றி ஞாபகப்படுத்திக் கொண்டே செல்கின்றான். அன்பார்ந்த உறவுகள், அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் எப்பயாவது இதை பற்றி கொஞ்சம் யோசித்திருக்கிறோமா? அதாவது நாங்கள் அல் குர்ஆன் ஓதுகின்றோம், ரமதானுடைய மாதம், அல் குர்ஆனிய மாதம், இதில் நாங்கள் அல் குர்ஆன் ஓதுகின்றோம். சிலர் மாஷா அல்லாஹ் ஒரு தடவைக்கு பல தடவைகள் கூட ஓதுவார்கள். ஏன் அல்லாஹு தஆலா திருப்ப திருப்பி இவர்களை பற்றி சொல்லணும்? சூரத்துல் பக்ராவை எடுத்துக்கொள்ளலாம், சூரத்து ஆல இம்ரான் எடுத்துக்கொள்ளலாம், சூரத்துல் மாயிதா, இப்படி தொடர்ந்து அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? இந்த பனு இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹு தஆலா திருப்ப திருப்ப சொல்றான்டால் என்ன காரணம் என்று கேட்டால், அன்புக்குரியவர்களே, வெறுமனே அல்லாஹ்வுக்கு அந்த விஷயங்களை ஓரிரு வரிகளில் சொல்லிவிட்டு போய்த்திருக்கலாம். அப்படி சொல்லாம திரும்ப திரும்ப எங்களை சொல்றாண்டால் அந்த மக்களுடைய பண்பு எங்கிட்ட வந்துடப்படாது. அந்த மக்களை மாதிரி மோசமானதாக நாங்கள் மாறிவிடப்படாது. அந்த மக்களை போல நன்றி கெட்டவர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. அவங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், வானத்திலிருந்து மண்ணு செல்வா வருது, இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, இந்த பருப்பு, இதோடு தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி கேட்ட மக்கள் தான் அவங்க. வானத்திலிருந்து வந்த அந்த மண்ணு செல்வா ஒதுக்கிட்டு வானம்னு சொல்லிட்டு இதை தாங்க, பூமியிலிருந்து விளையக்கூடிய தாங்க என்று கேட்ட மக்கள் தான் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த மோசமான மக்களுக்கு மத்தியில் நபியாக வந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதாரணமாக, எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு படிப்பினைக்காக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வரலாறுகளை படிக்கின்ற பொழுது வெறுமனே ஒரு வரலாற்றை நான் தெரிந்துவிட்டு செல்வது என்ற நோக்கத்தில் அல்லாமல், இந்த வரலாற்றின் மூலமாக எங்களுக்கு என்ன படிப்பினை இருக்கின்றது, எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லும். 2, 3000, 4000 வருஷங்களுக்கு முன்னால், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எதற்காக சொல்ல வேண்டும், எதற்கு எங்களுக்கு என்ன படிப்பினை இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மூசாவே, நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் என்னோடு பேசுவதற்காக நீங்கள் வர வேண்டும், தூர் சீனாய் மலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டு சொல்லுகின்றான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் சமுதாயத்திலே சில நல்லவர்களை தெரிவு செய்து கொண்டு நீங்கள் வர வேண்டும், அவர்களையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நல்ல முறையை நாங்கள் அவதானித்துக் கொள்ளணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போ என்ன செய்கிறார்கள், அவங்களோட சமுதாயத்தில் இருந்த மோசமானவர்கள் அல்ல, நல்ல மக்கள் கொஞ்சம் பேரை தெரிவு செய்து கூட்டிட்டு, எதுக்காக நாங்கள் போகிறோம், இப்போ அல்லாஹுவோட பேச போகிறோம், அல்லாஹுவோட பேசுறதுக்கு நாங்கள் போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பூமியில வைத்து அல்லாஹுவோட பேசிய ஒரு நபி இருப்பார்னு சொன்னால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் தான், இந்த பூமியில வைத்து. அதனால அவருக்கு ஒரு சிறப்பு பேர் வந்து கலீமுல்லாஹ், அல்லாஹோடு பேசியவர் என்ற சிறப்பு பேர். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன் நாங்கள் சொல்லுவோமோ, அதே மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பேர் வந்து கலீமுல்லா, அல்லாஹோடு பேசியவர். ஏன்னா இந்த பூமியில வைத்து அல்லாஹோட பேசியவர். திரைக்கப்பால் இருந்து அல்லாஹ் பேசுறது அவருக்கு கேட்கும், அவர் பேசுறது அல்லாஹ்வுக்கு கேட்கும், அப்படி அல்லாஹோட பேசியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இஸ்ரா மிஅராஜுடைய அந்த மிஅராஜுடைய பயணத்தில் சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி சென்று அல்லாஹோடு பேசிவிட்டு வந்தார்கள், இந்த பூமியில வைத்து பேசவில்லை. அப்ப அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அப்படி பூமியில வைத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசி அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்கள் சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் நீங்க கூட்டிட்டு வாங்க பேசுறதுக்கு என்று சொன்னால், அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அவங்களை கூட்டிட்டு வாங்க போகலாம், அல்லாஹோட பேச போம்னு கூப்பிட்டால்
அந்த மக்கள் எப்படி நடந்து கொள்கிறான்னு கேட்டால் சுபஹானல்லாஹ், அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதில் கூட அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, அதில் கூட அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படி ஆடி அசைஞ்சி பேசி கதைச்சி மொல்ல வராங்க, மொல்ல ஒரு கணக்கே இல்லாமல் வராங்க அல்லாவோட பேச போகிறதுக்கு. சுபஹானல்லாஹ், இந்த உலகத்தில் ஒரு மந்திரி வாரான், ஒரு பெரிய மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் வாரான், ஜனாதிபதி வாரான்னு சொன்னால் எப்படி இருக்கும் மக்களுக்கு? ரப்புல் ஆலமீன், நாங்க யாருக்காக நோவு பிடிக்கிறோம், யாருக்காக இரவு தொழுகிறோம், அந்த ரப்புல் ஆலமீனோட பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அதுக்கு போறதுக்கு கூட இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஆடி அசைஞ்சி பேசி கதைச்சி சோம்பேறித்தனமாக வருகிறார்கள். இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, இது சரிப்பட்டு வராது. இவங்களோட சேர்ந்து நானும் போனா அல்லாவோட பேசுகிற நேரம் சில நேரம் முடிஞ்சு அல்லாஹ் தஆலா சில நேரம் போயிடுவான், லேட் ஆகிட்டு சொல்லி போயிடுவான் அல்லாஹ் தஆலா, அல்லாவோட பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்காது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக வேகமாக வருகிறார்கள், மிக வேகமாக வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து தாஹால குறிப்பிடுகின்றான் 83வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாமோட வேகத்தை பார்த்துட்டு கேட்கிறான், வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே என்ன அவசரம், ஏன் இவ்வளவு அவசரம் வாரீங்க, உங்களோட சமுதாயம் எங்க, உங்களோட சமுதாயத்தை விட்டு நீங்க ஏன் இவ்வளவு அவசரம் வாரீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு தெரியும் எதுக்காக விட்டுட்டு வந்தாங்க, எல்லாம் தெரியும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயிலேந்து வரத்துக்கு என்ன அவங்க என்ன ஆன்சர் பண்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா கேட்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, என்ன காரணம் மூசாவே, ஏன் உங்களோட சமுதாயத்தை விட்டு இவ்வளவு வேகமாக வருகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? எனக்கு உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினான ஒரு பதில் சொல்லுகிறார்கள். ஹும் உலாஇ அலா அஸரி, ரப்பே அவர்கள் எனது காலடி அச்சை பார்த்து அவர்கள் வந்து விடுவாங்க. எங்கட பூமி மாதிரி இல்லை, எங்கட இந்த பூமி அமைப்பு மாதிரி இல்லை, பாலைவன பூமி உங்களுக்கு தெரியும், பாலைவன பூமிகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். அந்த பாலைவன பூமியில் ஏதாவது ஒரு பிராணி நடந்து சென்றால், ஒரு மனிதன் நடந்து சென்றால் அப்படியே அச்சிக்கும், அந்த அச்சை பார்த்து வருவாங்க, அந்த அச்சை பார்த்து பின்னால் வரவங்களுக்கு வரையிலும் அப்படியே அந்த அந்த அடையாளம் இருக்கும். அப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹும் உலாஇ அலா அஸரி, ரப்பே யா அல்லாஹ் அந்த மக்கள் எனது அந்த அடிச்சுவட்டை பார்த்து வந்து விடுவார்கள், நான் எதற்காக வேண்டி அவசரப்பட்டேன் சொன்னால் வஅஜில்து இலைக ரப்பி லிதர்தா, யா அல்லாஹ் நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், உனது திருப்பொருத்தம் எனக்கு வேண்டும், அதற்காக நான் அவசரப்பட்டு வந்தேன் என்று சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நானும் நீங்களும் எந்த அளவுக்கு ஆசையாக ஆர்வமாக அமல்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு பள்ளி வாயில்களில் ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின் பால் வாருங்கள், தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள் சொல்கிறோமா, சொல்லப்படுகிறதா இல்லையா? நாங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கின்றோம்? அல்லாஹ்வோடு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் தொழுகை என்பது. அல் குர்ஆன் எடுத்து நாங்கள் ஓதுறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோட பேசுகிறான். அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ் எங்களோட பேசுகிறான். தொழுகை என்பது நாங்கள் அல்லாஹ்வோடு பேசுகிறோம், நாங்கள் அல்லாஹ்விட்ட கேட்கிறோம், நாங்கள் அல்லாஹ்விட்ட நிறைய விஷயங்களை கேட்கின்றோம், சுஜூதுல ருக்கூல நிறைய கேட்கின்றோம். அப்போ அல்லாஹ்வோடு பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 5 விடுத்தம் என்ன செய்யப்படுகின்றது, ஞாபகப்படுத்தப்படுகின்றது. ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள் சொல்லப்படுகின்றது. நாங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கின்றோம்? நாங்களும் சில பொழுதுகளிலே பனு இஸ்ரவேலர்களை போன்று ஆடி அசைஞ்சி மொல்ல வெளியே வந்துட்டும் பேசிட்டுகிறது, இன்னும் இக்காம சொல்லலை, இன்னும் டைம் இருக்குது, இக்காம சொல்லுங்காட்டியும் கொஞ்சம் வெளியே பார்த்துட்டு வெளியே பேசிட்டு இருப்போம், இல்லாட்டி கொஞ்சம் ஃபோனை பார்த்துட்டு இப்படி, அதாவது எந்த ஒரு ஆசையும் ஆர்வம் இல்லாத மக்களாக எங்களிலே அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நானும் நீங்கள் நினைக்க வேண்டும், அந்த மக்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா, அந்த பனூ இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் அந்த ரப்புல் ஆலமீனோடு பேசுவதற்கு, நேரடியாக பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். தொழுகை என்பது அல்லாஹ்வோடு பேசுவது, அல்லாஹ்விடத்தில் எங்கள் தேவைகளை கேட்பது. அப்போ அந்த சந்தர்ப்பம் இருந்தும் கூட நாங்கள் இன்றைக்கு உள்ளத்திலே அமைதி இல்லை, பிரச்சனைகள் தீரவில்லை, வீட்டில் பரக்கத்தில்லை, வியாபாரத்தில் பரக்கத்தில்லை, அது இல்லை இதில் எத்தனையோ குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பிரச்சனைகளுக்கு எங்கே தீர்வு இருக்கின்றது? அல்லாஹ் தஆலா இதிலே தீர்வை வைத்திருக்கின்றான். அதிலே நாங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கின்றோம், அதிலே அந்த நல்லறங்களிலே எந்த அளவுக்கு நாங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு நாங்கள் செயற்படுகின்றோம் என்ற அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நாங்கள் மிக அதிக ஒரு அழகான ஒரு பாடத்தை பெறக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கின்றது. எனவே நாங்களும் அல்லாஹ்வுடைய இந்த அமல்கள் விஷயத்திலே ஆசையோடு ஆர்வத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி சுருக்கிக்கொள்ளலாம் நினைக்கின்றேன். அதாவது இதே இந்த பனூ இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு நபியாக வந்தவர்கள் ஒருவர் தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால வந்த ஒருவர் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை தான் என்ன என்று சொன்னால், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ் தான் சோதிக்கிறான்.
குழந்தை பாக்கியம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி குழந்தை பாக்கியம் இல்லையோ அதே மாதிரி நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ் தான் சோதிக்கிறான். அப்படி சோதிக்கப்பட்ட அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தள்ளாடக்கூடிய வயதில் கூட அல்லாஹுடைய அந்த அந்த ரஹ்மத்தின் மீது நிராசை அடையாதவர்களாக, நம்பிக்கை இழக்காதவர்களாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாரிசை தந்துரு. எதற்காக? சுயநலத்துக்காக எல்லாம் இல்லை. எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நான் கொஞ்சம் வயசான என்ன பார்க்கணும், என்ன கேட்கணும், எனக்கு நோய்வாய்ப்பட்டா என்ன தூக்கணும், அதுக்காக வேண்டி அல்ல. அவங்க கேட்டது, வாரிசை கேட்டது பைத்துல் முகத்தஸுடைய அந்த நிர்வாகத்தை செய்ய வேண்டும், அந்த பைத்துல் முகத்தஸுடைய அந்த பரிபாலனத்தை செய்யக்கூடிய ஒரு குழந்தை வேணும். அவங்களோட வாரிசு தான் செய்து கொண்டு வராங்க, அப்ப செய்ய வேண்டும் என்பதற்காக கேட்கிறார்கள். கேட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த துஆவை அங்கீகரித்து சூரத்துல் அன்பியாவுடைய 90வது வசனத்தை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகின்றான். ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்கள் அவருக்கு விடையளித்தோம், அவருக்கு ஒரு யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான். என்ன காரணத்துக்கு நாங்கள் கொடுத்தோம் தெரியுமா? எதற்காக வேண்டி கொடுத்தோம் தெரியுமா? எங்களுடைய தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஹும் யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் யாரு? அவர் மட்டுமல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவியும் அந்த குடும்பமே, முழு குடும்பமும் நல்லறங்களிலே ஆர்வத்தோடு இருந்தார்கள், வேகமாக ஆர்வத்தோடு ஆசையோடு செயற்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்த சம்பவங்களுக்கு தெரியும். ஆனா எதற்காக வேண்டி கொடுத்தான்னு நாங்க யோசிக்கிறோமா? எதற்காக அல்லாஹ் தஆலா அந்த கிஃப்ட், அந்த பரிசு எதற்காக கொடுத்தான்? அவங்களோட தியாகம், அவங்களோட அர்ப்பணிப்பு, அவங்க அந்த நல்ல விஷயங்கள்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரமல்ல, அவங்களோட மனைவி, அந்த குடும்பம் எல்லோருமாக சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, அதாவது நல்லறங்கள் செய்வதிலே ஆசையோடு ஆர்வத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்ற அந்த வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியுடைய குடும்பம் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மனைவியுடைய சகோதரி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய். ஏன் அல்லாஹ் தஆலா அந்த அவர்கள் என்று சொல்லி பன்மையில் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அந்த குடும்பமே அப்படித்தான், எல்லோருமே அப்படித்தான். யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் என்பது இம்ரானுடைய மனைவி. இம்ரான், சூரத் இம்ரான் படிக்கிறோமா இல்லையா? அந்த இம்ரானுடைய மனைவி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய சகோதரி தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. அப்ப அந்த இம்ரானும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே வீட்டில் தாத்தா வந்தாச்சே முடிச்சிருந்தாங்க. அப்ப அந்த குடும்பமே எப்படின்னு சொன்னால் நல்லறங்களிலே வேகமாக ஆசையோடு ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில பொழுதுகளில் எங்கள் வீடுகளில் கணவன்மாருக்கு கொஞ்சம் ஆசை இருந்தால் மனைவிமாருக்கு ஆசை இருக்காது. ஏதாவது ஒரு நல்லறங்கள், நல்ல விஷயத்தில் செலவழிக்க பார்த்தா இல்லை எங்களுக்கு அந்த விஷயம் இருக்குது, இந்த விஷயம் இருக்குது, பிள்ளைட ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, கிளாஸ் ஃபீஸ் இருக்குது, அது இது, கரண்ட் பில் இருக்குது, லைட் அது இது இதுன்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி என்ன செய்வார்கள்? அதை தடுக்க பார்ப்பார்கள். ஆனால் அந்த குடும்பங்கள் எப்படின்னு கேட்டால் அன்பார்ந்தவர்களே, சில பொழுதுகளே மனைவிமாருக்கு ஆர்வமிக்கும், கணவன்மாருக்கு ஆர்வமிக்காது, நல்ல விஷயங்கள்ல, நல்ல அமல்கள்ல, சதக்காக்கள்ல ஆர்வமிக்காது. ஆனால் அந்த குடும்பங்கள் எப்படின்னு சொன்னால் அந்த முழு குடும்பமும், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? நல்லறங்களிலே ஆர்வத்தோடு ஆசையோடு செயற்பட்டார்கள். எனவேதான் நாங்கள் அவர்களுக்கு இப்பேற்பட்ட இந்த ஒரு பரிசிலை நாங்கள் வழங்கினோம் என்று சொல்லி இல்லாமல் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் அன்பியாவுடைய 90வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சம்பவங்கள் எங்களுக்கு எதனை எடுத்து காட்டுகின்றன சொன்னால், நானும் நீங்களும் இந்த ரமலானுடைய மாதம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் பொழிந்த ஒரு மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் எங்களை நிறைய மாற்றிக்கொள்ளலாம், நிறைய எங்களுக்குள்ளே நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். இபாதத்துகளிலே, அமல்களிலே ஆர்வத்தோடு ஆசையோடு செயற்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் இருக்கின்றது. எனவே அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்துவோம், எங்களுடைய பிள்ளைகளுக்காக இருகரம் ஏந்துவோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்போம். அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே நீண்ட நேரம் கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கின்றது, சஹருடைய நேரம் இருக்கின்றது. இந்த நேரங்களை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்தித்து எங்களிடத்திலும் அந்த ஆர்வத்தை, அந்த ஆசையை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக இந்த ரமலானை நல்ல முறையில் பிரயோசனப்படுத்தியவர்களாக மாற முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி இந்த ரமலானிலே எங்களிலே நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து அமல்களிலே ரமலானோடு மாத்திரம் அமல்களை முடித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இல்லாமல் இந்த ரமலானிலே பெறக்கூடிய படிப்பினைகளை, பயிற்சிகளை ஏனைய காலங்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய அந்த நல்ல ஆர்வத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். ஹாதா மா இந்தி வல்லில் இந்தல்லாஹ் அஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த